ராஜா. காண்கின்ற எல்லாம் ஓர் நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஓர் நாள் தொலைந்து போகுமே. காண்கின்ற எல்லாம் ஓர் நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஓர் நாள் தொலைந்து போகுமே. யாசு நீங்கப்பா, என் தேவ நீங்கப்பா, சொந்தம் நீங்கப்பா, சொத்து நீங்கப்பா. யாசு நீங்கப்பா ஏசப்பா, என் தேவ நீங்கப்பா, சொந்தம் நீங்கப்பா, சொத்து நீங்கப்பா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அம்மா அப்பா சொந்த குடும்பம் எல்லாமே இருந்தாலும் நம்ம எல்லாருமே அனாதைகள் தான். கூட பிறந்த அண்ணன்னு சொல்லலாம், நம்ம கூட யாருமே ஒட்டிக்கிட்டு பிறக்கல. நம்ம தனி மனிதர் தான். அது எப்ப தெரியுமா தெரியும்? தோல்வியில தான் நம்ம உணர முடியும். யாருடைய சில நேரங்கள்ல யாருடைய வார்த்தைகளுமே நம்ம புண்ண ஆற்ற முடியாது, இருதயத்தினுடைய புண்ண ஆற்ற முடியாது. யாருடைய வார்த்தைகளும் நம்மளை ஆறுதல் படுத்த முடியாது. அப்ப உணர்வோம் நம்ம தனிப்பிறவின்றத. இந்த நம்ம யாரோ ஒருத்தரை நம்புறோம்ல, அந்த ஓட்டம் ரொம்ப நாள் நிலைக்காது. அம்மா, எந்த மனிதர்களுடைய உறவு நமக்கு நிரந்தரமான. எல்லாரும் ஒரு நாள் நம்ம விட்டு பிரிவார்கள். நம்ம கூட பிறந்த நாள் முதல் நமது மரண பரியந்தம் நம்மை கைவிடுத்து நடக்கிற தெய்வத்தை பார்த்து சொல்லுங்க, எனக்கு உங்களை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டு நான் எங்கேயும் போக முடியாதுப்பா, நீங்க என்ன கைவிட்டா நான் எங்க போவேன், நீங்க என்னிடத்துல பேசாட்டி நான் குழியில இறங்குறவர்களுக்கு ஒப்பாவே, நான் மரித்தவர்களுக்கு ஒப்பாவே, நீர் என்ன கைவிட்டா எனக்கு வேற கதி இல்லை ஆண்டவரே. நிறைய பேர் அந்த நிலைமையில தான் இருக்கிறீங்க. அப்பாவை பார்த்து சொல்லுங்க, எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா, எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவுமே இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவ நீங்கப்பா, சொந்தம் நீங்கப்பா, சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவ நீங்க ஏசப்பா, சொந்தம் நீங்கப்பா, சொத்து நீங்கப்பா. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, நீங்காத செல்வம் நீரே போதும் இயேசுவே. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த செல்வங்கள் எல்லாம் நிலைக்காது. நான் நம்புகிற உறவுகள் எதுவுமே நிலைக்காது. எது சந்தோஷம்னு ஏதோ ஒரு சந்தோஷத்தை நம்பி நம்ம ஓடுறோம்ல, அது நிலைக்காது. அது எல்லாம் ஒரு நீர் குமிழி போல ஒரு நிமிஷம் தோன்றி மறைகிறது தான். என் ஆண்டவர் மட்டும்தான் நிலையானவர். நம்புறவங்க எல்லாம் அப்பாவை பார்த்து இருதயத்துல கை வச்சு சொல்லலாமா? உலகத்தின் செல்வம் எல்லாம் நீலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. உலகத்தின் செல்வம் எல்லாம் நீலையாய் நிற்குமோ,
ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, சொந்தம் நீங்கப்பா, சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, சொந்தம் நீங்கப்பா, சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. சொல்லாமா? சொல்லிட்டே இருக்கலாம். உங்களை விட்டு உங்களை வருத்தப்படுத்தின நேரத்துக்காக நான் மறுபடியும் மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே. உங்களை எப்பெல்லாம் வருத்தப்படுத்துறனோ அன்னைக்கு என்னைக்குமே நான் என் மனசுல சமாதானம் இருந்ததில்லைப்பா. சின்ன சின்ன விஷயத்துல கூட உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன்ப்பா. உங்களை வருத்தப்படுத்துற நேரத்துக்காக மனப்பூர்வமா நான் மன்னிப்பு கேட்கிறேன்ப்பா. எனக்கு யாருமே இல்லைப்பா. என் மனசை புரிஞ்சுக்கிறவர் நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. என்னை சலிக்காத தெய்வம், என் குற்ற குறைகளை மூடி மூடி மறைத்த தெய்வம், இன்றளவும் எனக்கு பரிந்து பேச ஒருவர் உண்டுன்னா அது நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. எப்படி ஆகினும் இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உமக்கு தூரமா யாராவது இருப்பாங்கன்னா அவங்க தடவியாக உண்மை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. அவங்க எப்படியும் மண்டையில எங்களை கிட்டி சேர்க்க உங்களாலதான் முடியும் ஆண்டவரே. ஒரு குழந்தை ஓடும் பொழுது எந்த தாயும் போட்டோன்னு விட்டுறது இல்லையப்பா. பின்பாக ஓடி வாரி அணைக்கிற தாயா எங்க வாழ்க்கையில நீங்க வந்துருங்க. போட்டோன்னு விட்டு மட்டும் கொடுத்துறாதீங்கப்பா. எந்த சூழ்நிலையும் எங்களை விட்டுறாதீங்கப்பா. எங்க கைகளை நீங்க பிடித்து கொள்ளுங்க. உம்மை பிரிந்து வாழ்க்கிற வாழ்க்கை எங்களுக்கு இஷ்டம் இல்லை ஆண்டவரே. மனப்பூர்வமா அப்பாவை பார்த்து மனப்பூர்வமா ஒரே ஒரு விஷயம் கடைசியா சொல்லாமா? என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, சொந்தம் நீங்கப்பா, சொத்து நீங்கப்பா, எனக்கு உம்மை விட்டா யாருமே இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவுமே இல்லப்பா. நீங்க தான் ஆண்டவரே எனக்கு எல்லாம். ஒருபோதும் என்னை கைவிடாத தெய்வம் நீங்க தான் ஆண்டவரே. நிலைவரமானவர் நீங்க தான் ஆண்டவரே. இதுவரை என்னை தாங்கி ஏந்தி வழி நடத்துறது நீங்க தான். எனக்கு நேரிட இருந்த எல்லா ஆபத்துகளுக்கும் என்னை நீங்களாக்கினீர். என்னுடைய போரை நீரே முடித்து கொடுத்தீர். அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா. வாழ்க்கை பயணம் முழுவதும் உங்க கையை பிடிச்சிட்டு நடக்கணும்னு நான் நினைக்கிறேன்ப்பா. உலகத்தை ஆபத்துகள் எல்லாம் நினைக்கும் பொழுது நீங்க இல்லாத வாழ்க்கை நினைச்சு கூட பார்க்க முடியாத ஆண்டவரே. உம்மோடு வாழும் பொழுது அந்த பரலோக வாழ்க்கை இந்த பூலோகத்திலேயே நாங்க அனுபவிக்கிறோம் என்பது சர்வ நிச்சயம். ஒரு நாள் உம்மை தேடுற தேடல் எங்களுக்கு சலிப்பாயிட வேண்டாம்ப்பா. நாங்க சோர்ந்து போயிட வேண்டாம். உம்மை நம்புகிற நம்பிக்கையிலிருந்து நாங்க பின்வாங்கிட வேண்டாம். எப்பவும் யாராவது ஒருத்தர் எங்களை ஊக்கப்படுத்தணும் இந்த சூழ்நிலாம் வேண்டாம்ப்பா. எங்க இருதயம் அணையா தீபமாய் உமக்குள்ள எரிந்து கொண்டிருக்கிற அனுபவம் எங்களுக்கு வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்.